ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆம்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் எப்போதும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸை பற்றி ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாருமே யாரோ ஒருத்தர் நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆகும் உங்கள் மைண்டுக்குள்ளே. அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் என்ன வரும், ப்ராஃபிட் என்ன வரும், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். நீங்கள் எந்த நாலேஜும் இல்லாமல் வித்தவுட் நாலேஜோடு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா பேசிக்ஸ் படிக்காது தான். இப்போ இந்த லாங் ஸ்ட்ராடல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே என்ன விதத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான பிம்பம் இருக்கும். லாங் ஸ்ட்ராடல் இஸ் an options trading strategy where you simultaneously buy a call option and a put option for the same underlying asset with the same strike price and expiration date. This strategy is used when a trader expects a significant price move in the underlying asset but is unsure of the direction. The potential profit is theoretically unlimited if the price moves significantly up or down, while a maximum loss is limited to the total premium paid for both options. இது ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டைரெக்ஷனாக மூவ் பண்ணுறீங்க. அதாவது ஒரு நியூஸை பேஸ் பண்ணியும் சரிங்களா, ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் சூப்பராக ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அது அப்போ தான் இது ஒர்க் ஆகும் சரிங்களா. ஹவ் இட்ஸ் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன். ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்க போகிறோம் சரிங்களா. எக்ஸ்பைரி டேட்டும் சேமாக தான் இருக்கும் இதில். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போ மூவ் ஆகும், நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும், அப் சைடில் இருக்கணும், இல்லை அப்படின்னா டவுன் சைடில் இருக்கணும். இதில் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைட்வேல மார்க்கெட் போச்சு அப்படின்னா இதில் ரிஸ்க் இருக்குது. அதுவுமே ப்ரீமியம் தான் உங்களுக்கு போகும். அந்த ப்ரீமியமும் லிமிட்டட் தான். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பேஸை பொறுத்து அது மாறும். ஸோ நம்ம இங்கே 2 ஆக்ஷன் எடுக்கிறோம் சரிங்களா. ஒன்று காலையும் பை பண்ணுறோம், புட்டையும் பை பண்ணுறோம். இதுதான் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணுறேன், நான் உள்ளேயும் ஷோ பண்ணுறேன். இங்கே ஒரு 400 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது சரிங்களா. இங்கே ப்ராஃபிட் சரிங்களா. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் காலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 400ஓட காலை பை பண்ணுறீங்க, இந்த 400ஓட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட்டையும் பை பண்ணுறீங்க சரிங்களா. இதுக்கான வித்தியாசம் இங்கே இருக்கும். நான் டெப்த்தாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதாவது மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதனால் எந்த இடத்துல இந்த ஒன்று ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ப்ராப்பரான நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ வரும் ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லிட்டு சரிங்களா. அது ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இருந்தாலே நல்லாயிருக்கும். பட் அதுக்கு கேபிட்டல் அதிகம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஷார்ட் ஸ்ட்ராடலை பொறுத்த மட்டும். லாங் ஸ்ட்ராடலில் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் மினிமமாக ப்ரீமியமை கொடுத்து நீங்கள் பேமெண்ட் கொடுத்து வாங்கினாலே போதுமானது தான். இப்போது மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும் சரிங்களா. இதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனால் நம்ம பை பண்ணுவோம், அதே மாதிரி ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா இதுதான் முக்கியமான இடம். இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறதுலாம் இதில் பயன்படுத்திங்கன்னா ட்ரமாஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் அந்த ப்ரீமியமில். அதனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த இடத்த பார்க்குறோம். இந்த இடம் பார்க்கும்போது ஒரு நல்ல நியூஸ் வருது, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு நியூஸோடு லிசன் பண்ணுங்கள். இல்லைனா டவுன்ஃபால் ஆகும்போது ஒரு பேட் நியூஸ் வருது, நல்லா டவுன் ஆக போகுது, இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான பாயிண்ட். அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை எடுக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது சரிங்களா. இந்த ஸ்டாக் 500ல் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த 500 அப்படிங்கிறதோட கால் ஆப்ஷன் எடுக்கிறேன் சரிங்களா. இதனுடைய ப்ரீமியம் காலை எடுக்கிறேன், இதனுடைய ப்ரீமியம் 100ல் இருக்குது. அதே போல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் புட்டையும் பை தான் பண்ணுறேன். இதனுடைய ப்ரீமியம் 90ல் இருக்குது சரிங்களா. நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே நான் பை பண்ணிடுறேன் சரிங்களா. என்ன அதாவது என் ப்ரிடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் இங்கே ப்ராஃபிட் வரும். இப்போது இது 500லேருந்து ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. வரக்கூடிய வாரத்தில் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 700 ட்ராவல் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க
சரிங்களா. நல்ல ஒரு மூவ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இங்கே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன ஆகும், கால் ஆப்ஷன் இங்கேருந்து 300க்கு ட்ராவல் ஆயிரும். சரிங்களா. இது என்னாகும், புட்டு வந்து 0 ஆயிரும், அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ப்ரீமியம் உங்களுக்கு என்ன ஆயிரும், லாஸ் வந்துடும். பட் இங்கே உங்களுக்கு 200 பாயிண்டில் 90 கழிச்சிங்கன்னா 110 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துடும். சரிங்களா. இந்த 900 அதில் கழிச்சிங்கன்னா 200 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது லாங் ஸ்ட்ராடல் ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. அதே சமயம் மார்க்கெட் மூவ் ஆகலை, நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா, இது வந்து மூவே ஆகலை, ஒரு 500லேருந்து 520க்குள்ளே தான் லாஸ்ட் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டில் டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா. இங்கே நீங்கள் எல்லாமே எக்ஸ்பைரி டேயும் சேமாக தான் எடுப்பீங்க, ஸ்ட்ரைக்கும் சேமாக தான் எடுப்பீங்க. இங்கே அதனால ஒரு இஷ்யூ இருக்குது. அதனால் மூவ்மெண்ட் சரியாக ஆகலை அப்படின்னா டைம் டிகே ஒர்க் ஆகி ரெண்டுலேயுமே லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணும்போது சரிங்களா, அட் ப்ரெசண்டில் செலக்ட் பண்ண, அதாவது இந்த மணியை காட்டிலும் சரிங்களா, கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி, கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் மேலே போச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா. ஏன்னா ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், அந்த ரிஸ்க் எடுக்கிற லெவலும் மாறும். இனிஷியல் டைமில் ட்ரேடை டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் நல்லா செக் பண்ணுங்கள். உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா, நல்ல ஒரு ட்ரமாஸ்டிக் மூவ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அது சரியாகும் பட்சத்தில் இங்கே ப்ராஃபிட் வரும். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புட் சைடு போகிறீங்க, அவுட் ஆஃப் த மணி போகிறீங்க அப்படின்னா இங்கே 60 தான், பிட் ப்ரைஸே 60 தான் இருக்குது. சரிங்களா. அதனால் இதை நீங்கள் எடுக்கும்போது லாஸை கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ராஃபிட் இதில் வந்து அன்லிமிட்டட். சரிங்களா. மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.